என்ன காலையில் கொஞ்சம் கோழி குஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? கோழி வாங்கியாச்சு. எங்கேருந்து வாங்குனீங்க? கோழிக்காரங்க வண்டியிலேருந்து. கோழிக்காரங்க வண்டியிலையா? அதான் அந்த லைனில் தெருவில் போவாங்கல்லங்க, நாட்டுக்கோழிம்பாங்க, கின்னி கோழி, வான்கோழி, கிரிராஜா, அந்த மாதிரி கோழி விற்பாங்க. நாங்கள் வான்கோழி வாங்கலான்னு நிப்பாட்டினோம் வண்டியை. ஆனால் வான்கோழி வாங்கலை. ஏன் இப்போ வான்கோழி வாங்கலை? வான்கோழி ரேட்டு அதிகம். எவ்வளோ சொன்னாங்க? 950 சொன்னாங்க. ஒரு சோடியா? ஒரு சோடி 980 சொன்னதால் எங்கள்கிட்ட சரி ரைட்டு வாங்க மலைச்சிக்கிட்டு வாங்கலை தான். இது வந்து ஜோடி 250ன்னு வாங்கியிருக்கோம். 2 ஜோடி வாங்கியிருக்கோம். சிறுவிடை இனத்தை சேர்ந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் ரெகுலராக முட்டையிடும். ஆனால் அடையில் உட்காராதாங்க. இது சிறுவிடையா பெருவிடையான்னு தெரில. பார்க்கறதுக்கு ஆனால் சிறுஞ்சாதி கோழி மாதிரி தான் இருக்குது. சிறுவிடை கோழி வந்து அது எப்படிங்க அடைப்படுக்காமல் இருக்கும்? இதே வித்தியாசமாக சொல்கிறாங்க. சரி வண்டியை நிப்பாட்டிட்டுமே அதை ஒன்று வாங்கணும். அப்படி தானே பாவி? நீ என்ன கோழி வாங்கிறீங்க? தலைகள் நேரம் என்ன கோழி மணி வாங்கினா? கிண்ணி கோழியா பேரு? கிரி கோழியா? கிரி கோழியா கறி கோழியா? சரி கூண்டில் கொண்டு விடுங்க. காப்பாற்றணும் பாவி. வாங்கலாம் பிரச்சனை இல்லை. கூண்டில் இல்லை, கொட்டாயில் சின்ன குஞ்சு விட்ருங்கள விடுங்க. போங்க. ரெகுலராக காப்பாற்றணும். தண்ணி தீனிலாம் கரெக்டாக வைக்கணும். மோனியா வேகமாக போங்க. விடுப்பா, கீழே விடுப்பாவி. விடு, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓடுதா? நல்லா ஓடுதா பாருங்க. சரி ரைட்டு. 4 குஞ்சு விட்டாச்சு. எப்படி வளர்க்குறீங்கன்னு பார்க்குறேன். நல்லா வளர்க்கணும்.